ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா? சங்கீதம் 27:10 இப்படி சொல்லுகிறது: என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தாவீது தன்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் தகப்பனும் என் தாயும். வெறுமனே தாயும் தகப்பனும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இன்றைக்கி நிறைய பேரை சில பிள்ளைகள் பார்க்கும்போதெல்லாம் அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுதாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? உரிமையோடு என் தகப்பன் என் தாய். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உண்மையாகவே நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கரிசனை உள்ளவர்கள், பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவர்கள், பிள்ளைகளுக்காக பரிதாபப்படக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அந்த பெற்றோர்களே என்னை கைவிட்டாலும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ பெற்றோரால் நான் கைவிடப்பட்டவனாக காணப்பட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இது நமக்கு மிக மிக முக்கியமானது. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் ஐயா, கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, அப்பா என்னைய நேசிக்கலையே, அம்மா என்னைய நேசிக்கலையேங்கிற எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை. கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்னை கைவிட்டாலும் சரி, யார் என்னை நேசிக்கிட்டாலும் சரி, யார் என் மீது அன்பு செலுத்தாவிட்டாலும் சரி, யார் எனக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, என்னோடு கூட இருக்கக்கூடிய, என்னை அணைத்து கொள்ளக்கூடிய, என்னை சேர்த்து கொள்ளக்கூடிய என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். என அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். ஐயோ, அவங்க என்னைய கைவிட்டுட்டாங்களே, இவங்க என்னைய கைவிட்டுட்டாங்களே, நான் அவங்களெல்லாம் நம்பியிருந்தேன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி வாழ்ந்தது போதும். உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உரிமையோடு கூட நம்ம செயல்படுவோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி. அதை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.